தமிழ் சினிமாவில் நடிப்புக்கு இலக்கணம் அப்படின்னா இவர் தான். இவரை வச்சு தான் இன்றைக்கி பல பேருடைய நடிப்பு அளவீடு செய்யப்படுது. அப்படிப்பட்ட ஒரு மேதை தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள். அவருடைய நினைவு தினம் இன்று. கிட்டத்தட்ட 2001 இதே நாளில் அவர் இறந்தாங்க. இப்போது 2025, கிட்டத்தட்ட 24 ஆண்டுகள். ஆனால் அவரை பற்றி பேசுகிறதுக்கு நம்ம கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அந்த மனிதர் அவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு போயிருக்காரு. அதெல்லாம் நம்ம எங்கேயா டிக்ஷனரியில் புரட்டி பார்த்தோம்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இப்போது குறிப்பாக நம்ம ஏதாவது ஒரு சில நினைவுகளை பகிர்ந்துக்குவோமே. எல்லாத்தையுமெல்லாம் எடுத்தப்பெல்லாம் நம்ம பேசிட முடியாது. ஒரு சில நினைவுகளை நம்ம கண்டிப்பாக பகிர்ந்துக்கிட்டாகணும். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சினிமாவளியாக இருக்கட்டும் சரி, அரசியலாக இருக்கட்டும் சரி, சிவாஜி கணேசன் அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் இடையிலேயே ஒரு பெரிய சண்டை நடக்கும். சிவாஜி ரசிகர்கள் சண்டை போடுவாங்க, எம்ஜிஆர் ரசிகர்கள் சண்டை போடுவாங்க அப்படின்னு ஒரு பேச்சு எப்போவுமே ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி மாதிரி பழகினாங்கன்றது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த அண்ணன் தம்பி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு முதல்ல நம்ம பராசக்தி படத்தை எடுத்துக்குவோம். பராசக்தி படம் ஒரு நாளில் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. கலைஞருடைய வசன் மணல் பறக்குது. இன்னமும் நடிப்பு பட்டறை எங்கே போனீங்கன்னாலும் நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த பல வழக்குகளை சந்திக்கிறது அப்படிங்கிற அந்த வசனம் இல்லைன்னா எதுவுமே இல்லை. அதுதான் முதல்ல வரும். ஒரு படம் ஹிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா மனோகரா பொறுத்தது போதும் பொங்கி ஏறுன்னு ஊரே பேச ஆரம்பிச்சிச்சு. ஸோ அரசியல் ரீதியாக ஒரு படம் ஒரு மாற்றத்தை கொடுத்துச்சுன்னா மனோகரா படம் வேற ஒரு மாற்றத்தை கொடுத்துச்சு. சிவாஜி கணேசன் அவர்களுக்கு அந்த இடத்துல அப்போ மட்டுமே கிட்டத்தட்ட 12 படங்கள் புக் பண்ணுறாங்க. 12 படங்கள் புக் பண்ணுறாங்க. பயங்கர பிஸியாக இருக்கார். அந்த டயத்தில் அவர் ஒரு குரூப் அணுகிறாங்க. பக்ஷி பிக்சர்ஸ்னு வச்சுக்குவோம். அவங்க உள்ளே வராங்க. எப்போவுமே சேலம் மாடர்ன் தேட்டர்ஸ் தான் அங்கே சினிமாவுக்குனால எல்லாத்துக்குமே. இப்போ பக்ஷி பிக்சர்ஸ் வராங்க. இந்த ஒரு கதை சொல்கிறாங்க. அந்த கதை ரொம்ப பிடிச்சி போகுது. ஆனால் எனக்கு டேட் இல்லைங்க, நான் 12 படத்தில் கமிட் ஆகிட்டேன், என்னால் முடியலை, நான் இதெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு டைம் எடுத்துரும், நான் வேணா ஒருத்தரை சொல்கிறேன், நீங்கள் அவர்கிட்ட போய் அந்த கதையை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அந்த மாதிரி போகும்போது அந்த நடிகர் அப்போது போராடி நிறைய படங்கள் நடிக்கிறாரு. ஆனால் படங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 10 படங்கள் பெருசாக போகலை, தோல்வி படமாகவே அமையுது, நிறைய சர்க்கிள்களை கிடைக்குது. இருந்தாலும் இந்த கதை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொன்னதுக்கப்புறம் அங்கே போகிறாங்க, அப்ரோச் பண்ணுறாங்க. அந்த படத்தில் நடிக்கிறாரு. 3 மாறுபட்ட வேடங்கள். அதில் நடித்ததுக்கப்புறம் அந்த படத்தில் தத்துவ பாடல் ஒன்று வருது, ஹிட் ஆகுது. பாடமும் செம்ம ஹிட் ஆகுது. அந்த படத்துடைய பெயர் மலைக்கல்லன். இந்த மலைக்கல்லன் படத்தை சிவாஜி அவர்கள் நினச்சிருந்திருந்தாருன்னா அவர் பண்ணியிருந்துருக்கார். ஆனால் இந்த இடத்துல ஒரு நட்பு பாராட்டும் விதமாக எம்ஜிஆர் அவர்களுக்கு அண்ணன்கிட்ட போய் கொடுங்க அப்படின்னு சொன்னாராம். இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நடிகர் ராஜேஷ் ஒரு நினைவு ஒன்று பகிர்ந்திருக்கார். அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் எப்போ எம்ஜிஆர் முதல்ல சந்திச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது, அப்போ யானைக்கவுனி எலிஃபண்ட் கேரக்டர் இருக்கு இல்லையா, அங்கே 1930 காலகட்டங்களில் நாடகத்தில் 2 பேரும் ரொம்ப பரபரப்பாக இருந்த அந்த காலகட்டத்தில் அந்த யானைக்கவுனி அந்த ஏரியாவில் எம்ஜிஆர் அவர்களும் வருவாங்க. அப்போ ஏதோ ஒரு ட்ராமா ட்ரூப் போல். அப்போது அங்கே பூரி கிழங்கெல்லாம் விற்கும் சாயங்காலம். இந்த பூரி கிழங்கெல்லாம் ஒரு வடக்கன் விற்கிறத வாங்கி போய் சாப்பிடுவாங்க. அப்போது சிவாஜி கணேசன் ஐயாவும் வந்திருக்காங்க. அப்போது எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்கே பூரி கிழங்கு வைக்கிற பையன் கூடவே கொஞ்சம் அல்வா துண்டும் வைக்கிறான். இந்த அல்வா துண்டை நான் வைக்கலையே, இது பண்ணலையேப்பா, இது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அண்ணா அதெல்லாம் கண்டுக்காதீங்கண்ணே அப்படின்னு சொல்லி கூட இருக்கிற நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க எம்ஜிஆர் கிட்ட. எதுக்கு அப்படின்னா, நம்மளுடைய நாடகத்துக்கு எப்போவுமே நம்ம அவனுக்கு ஒரு டிக்கெட் கொடுத்துருவோம், அதனால் அவன் இதெல்லாம் அவன் பில்லில் போட மாட்டேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்குவானேன்னு. உங்களுக்குலாம் இதாக இருக்கா, நான் ஓனர்கிட்ட போய் சொல்லிடுவேன், பண்ணுறது தப்பு, அது அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசியிருக்காரு. பேசின உடனேவும் அந்த பையன் அழுகிற மாதிரி போயிருக்கான். உடனே என்னை விட்டுருங்கண்ணே சின்ன பையனை அப்படின்னு சொல்லி பேசிவிட்டு, சரி அல்வாவுக்கு நான் காசு கொடுக்குறேன், பூரி கிழங்கு நீங்கள் காசு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது சிவாஜி கணேசன் ஐயாவையும் விட்டு, கணேசா நீ இவங்களோட சேர்ந்து இந்த திருட்டுத்தனம் பண்ணுறியாடா அப்படின்னு சொல்லி கேட்டதான். ஐயோ அண்ணன் நான் இன்றைக்கி தான் வந்திருக்கேன், எனக்கு என்னென்னு கூட தெரியாதுன்னு அப்படின்னு சொல்லி சொன்னாராம். உடனேவும் அந்த இடத்துலையேவும் கணேசன் ஐயா வெளியில் கூப்பிட்டு, இனிமேல் இவங்களோட சேராடா கணேசா, உன் வாழ்க்கை இதாகிடும், நீ வெளியில் பெரிய ஆளாக வரணும்னா இந்த மாதிரி சில விஷயங்களை கற்று வச்சுக்கோடா அப்படின்னு சொல்லிட்டாராம். அன்னையிலிருந்து அவங்க 2 பேருடைய நட்பு அந்த மாதிரி ஒரு ஆழமான நட்பு. ஸோ இந்த ஆழமான நட்பு தான் மலைக்கல்லன் படத்துக்கு உதவி பண்ணியிருக்கு. பின்னால் எம்ஜிஆர் அவர்களுடைய படங்கள் வணிக ரீதியாக பெரிய ஓட்டம், பெரிய ஹிட்டு எங்கேயோ போய் நிற்கிது.
ஆனால் சிவாஜி ஐயாவுடைய படங்கள் வந்து அப்படியேவும் நடிப்பு இது பாசமலர் அதுன்னு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும்போது 2 பேருடைய போட்டியில் போயிட்டு இருக்கும்போது 100வது படம் நவராத்திரி படத்தை வந்து ஒரு தடவை படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் ஐயா ஆசைப்படுறாரு. அப்போது ப்ரீவியூ தேட்டரில் உட்காந்து படத்தை பார்க்குறாருங்க. படத்தை பார்க்கும்போது வந்து எம்ஜிஆர் ஐயா வந்து படத்தை ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு ப்ரொடியூசருக்கு ஃபோன் பண்ணி நம்ம படத்தை அடுத்த மாதம் ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐயா என்னாச்சு, எதுவும் பிரச்சனைங்களா, என்னையா அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, கொஞ்சம் யோசிப்பார், தம்பி 9 கெட்டப்பில் அவ்வளோ கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கான், நம்ம படம் வந்திருக்கோம், நம்ம ஏதோ சும்மா கத்தி சண்டை வால் சண்டைன்னு போட்டு போய்கிட்டே இருப்போம், அவ்வளோ கஷ்டப்பட்டு நடிச்சவன், அவன் நடிப்பு பாராட்டணும்டா, கொண்டாடப்படணும், அப்படி இல்லைன்னா அது நல்லா இருக்காதுடா அப்படின்னு சொல்லி நவராத்திரி படத்துக்காக அவருடைய படத்தையே அவர் தள்ளி வைத்திருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு மனிதர். இது என்ன, இந்த நட்பு எதனால் இவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்காக இருந்தது, அப்புறம் எங்கே அது விரிசல் ஆகுது அப்படின்னா, ஆரம்ப காலகட்டங்களில் எம்ஜிஆர் அவர்களும் திராவிட கட்சிகளை சார்ந்தவர்கள் தான் அப்படிங்கிற ஒரு பேச்சில் தான் போய்கிட்டே இருக்காங்க. என்றைக்கு வந்து சிவாஜி கணேசன் ஐயா திருப்பதிக்கு போயிட்டு வராரோ பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாகிறாரு, சந்திக்கிறாரு. அப்புறம் 1960 காங்கிரஸில் சேர்றாரு. இந்திரா காந்தி அம்மையாருக்கு கூட செக்யூரிட்டி மாதிரி அப்படி நிற்கிறாரு. இப்படி எல்லாமே வந்து அரசியல் ரீதியாக எம்ஜிஆர் அவர்கள் திமுகவும் ஒரு காங்கிரஸ் கட்சிக்கு போகும்போது அது வந்து நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணுது. நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணும்போது இது வந்து ஒரு பெரிய போட்டியாகவே மாறிடுச்சு. அதனால தான் வந்து ஒரு பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா சிவாஜி ஐயா மேடையிலே சொல்லுவார், எங்கள் அண்ணன் நான் பாராட்ட வேறு யாரை பாராட்ட போகிறா, பலா போன அரசியல் வந்து என்னையும் எங்கள் அண்ணனையும் பிரிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப புலம்பிப்பார். அப்படி அவங்க 2 பேர்த்துக்குள்ள இருக்கிற அந்த நட்பு இருக்கு இல்லையா, இந்த நட்பு வந்து ரொம்ப ஆழமான நட்பு. நிறைய இடங்கள் அது இது பெருசாக பேசப்படாமல் போயிடுச்சு. இந்த நட்பு இருக்கிறதுனாலேயே என்னவோ தெரியல, நடிகர் திலகம் அவர்கள் இன்னமும் நம்மளோட நினைவாகவும் நீங்கா நினைவாகவும் நல்ல நல்ல படங்களுக்காகவும் ஏதோ ஒரு வழியில் வாழ்ந்துக்கிட்டே இருக்காரு. அவர் இன்னமும் வாழ்வார், நிச்சயம் வாழ்வார். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.